கோவிந்தா போடுறவ எதுக்கு? கோ என்றால் பசு, விந்தா என்றால் தானம். ஒரு முறை கோவிந்தா போட்டா ஒரு பசுவை தானம் கொடுத்தது சமம். அப்படி வருகின்ற பாவங்கள், செய்த பாவங்கள் இனிமே செய்ய போறது. அப்படி எது வரைக்கும் முன்பிறவி என்ன தெரியாது, மொத்தமே நல்ல செய்யணுமானு தெரியாது, என்ன புறகு போறன்னு தெரியாது. அப்படி 7 பெருமைகளும் இந்த மனித பிறவிலே கோவிந்தா போட்டா அப்படி பாவங்கள் தீரும் என்பது அர்த்தம். கோ என்றால் பசு, விந்தா என்றால் தானம். எப்பேற்பட்ட கோவிலால் கோவிந்தா போடுறது. அப்பேற்பட்ட கோவிந்த நமோ நாராயணமூர்த்தி கண்ணன் கவலக்கண்ணன் கவலவாகங்களை அப்படி சிவபெருமான சக்தி அம்மையாரும் தியானிக்கேன். கண்ணன் என்ன செய்தாரு? இவ்வளவு காலமாக இல்லாத என்ன தெரியல வைத்து அழைக்கிறாரு. அப்படி உடனே பாயிண்ட் கவனமாக எடுத்தாரு. கைலாய வந்தார். போய் வைக்கிறா என்னையா என்னையா தியானிக்கிறார். உடனே சொன்னார், ஆமா நாங்களும் இந்த மாதிரி பணி வந்து விட்டு காட்டுக்கு போனோம். அப்படி வேட்டையாட விட்டு போர் பண்ணாத சிவனந்தா அப்படிப்பட்டவன் சென்று அங்கே காட்டில் இருக்கக்கூடிய சந்தன மரத்தடிகிறேன் சொந்தம் குடிசைகளை பண்டார வெட்டி வேற நாட்டு வீர மும்பை அந்த ஆயுதங்களை சந்தன மரத்தில் வச்சனையா. அப்படி திரும்ப போதான்னு பார்த்தாங்க சிவனந்தாபுரி கோட்டை கோத்தராஜா கிடைக்குதா. பொருளை வாங்கியா போனா அகில் வாழையா வீசுது. என்னால முடியல மாமா என்று தெரிவித்தார். யார்? சிவபெருமான் தெரிவித்தார். யோ மைத்தனா, நீ இல்ல பாட்டு போனாலும் முடியாது. அவன் யாராண்ட கோத்தராஜா மட்டும் யார் போனாலும் முடியாது. நானே போன கூட முடியாது. ஆமா என்ன சொல்றீங்க சிவபெருமான்? அவனை வெல்ல வேண்டும் என்றார். அதற்கு கோபுரமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் தருணத்தில் கவர்னர் என்று சொல்லக்கூடிய துரியோதனாருக்கும், கொஞ்சம் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய தருமன், மேமன் மற்றும் நெல்லூர் சகாதேவருக்கும் இவங்க 2 பேரும் தாயாதிகள் பங்காளிகள். இவங்களுக்குள்ள சரியான திட்டமாக நடக்க இருக்கிறது. அப்படி யுத்தம் நல்ல தருணத்தில் என்ன கட்டி காப்பாற்றம் என்று சொல்லி தருமர் பாண்டவரை பங்குகிறாங்க. அவர்களுக்காகவும் அந்த மரணிகள் சேலைக்கு அழிக்க வேண்டும். அப்படி அழிப்பதற்காகவும் நாம் எடுத்த பிறவியே இந்த பிறவி. இந்த சக்தி காலம் கூட போடாத. பொதுவாக ரகசியம் பேசினா பெண்கள் யாரும் சொல்லக்கூடாதா? இதை அதிக சொல்லி வச்சுக்கிறாங்க. தவறா ஒன்றும் இல்லை, மனசு கேட்காது என்ன சொல்லி போங்க பக்கத்துல. அதனால சக்தி கூட சொல்ல வராயா? அப்படி இந்த பகவான் திருவாய் மலர்ந்தருளினார். அப்படி பகவான் சொல்லிய வண்ணமே சிவபெருமானும்
உடனே என்ன செய்யறாங்க, நீ இப்படியே இருக்கிறது இல்லையா, அதாவது இப்ப என்ன பண்ணணும், படி அழகணுமா, பாமர மக்கள் படி அழகணும், பூஜை பண்ணணும், பூஜை பண்ணதுக்கு பொருள் இல்லையா, கொஞ்சம் ஆய்வுங்களாகவே என்னை தியானித்து இப்போது போய் செய்யுங்கள் என்று பகவான் சொல்லினார். என்ன தூணுக்கும் திரும்புக்கும் இருவர்களை 84,000 ஜீவராசிகளுக்கும் உயிரே இருக்கக்கூடியவர் பகவான் ஏழுமலை கோவிந்தான் நிச்சயம் வந்து நிற்பார். அதுக்காக வாயில் சும்மா கோவிந்தா போறது இல்லை, மன முருகி பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஒரே வினாடி நம்ம எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் பகவான் கிட்ட வருவாரா. இந்த பஞ்ச ஆயுதங்களும் என்ன நானாக நினைத்து பூஜை செய்து உணவருந்துங்கள், பணியடக்கும் தொழிலை செய்யுங்கள் என்று வரையான்னு சொல்லிட்டு நேரம் எங்க வராரு, உபலாதிப்பட்ட வரா நேரம் யாரு கண்டவரான் தருமர் கூப்பிட்டார். ஓய் தருமா சொல்லுங்கள் மாமான்னாரு. நீ ஏன் சோகமாகிற, வெற்றி நம்ம பக்கம், நான் சொல்றது செய்யணும். இந்த தடி பையன் எங்க இருக்கிறான்னு யாரு பீவதானே அங்க ஒரு கோபமாச்சு. ஏன்னா இந்த நாடகங்கள்லாம் தோத்துட்டு உட்காந்துக்கிறீங்க, அது வேணாம் வேணாம்னு சொல்லி நிறுத்தி என்ன எப்படி அச்சு ஊத்தி யார துரியோதன. அதனால நம்மளா தான் இருக்கிறான், எம்மால் ரொம்ப கோபத்தில் இருக்கிறான். சாத கூப்பிட்டா ஏன்னாரு, அண்ணன் வார்த்தையும் தட்டுறதே இல்லை. எங்க அண்ணன் அப்படின்னு என்ன அதாவது ஒரு சின்ன வார்த்தை தரும சொன்னா கூட அண்ணன் வார்த்தை மறுத்து யாரும் பேசுறதில்லை. அப்படி இருக்க தம்பி பீமான் சொல்லுங்கள் அண்ணான்னு திரும்ப பார்த்து ஆமா கூப்பிடுறாரு. மாமான்னாரு. ஐயா பீமா, நான் சொல்லுகின்ற வேலையை செய்தால் வெற்றி உங்களே ஆஞ்சாடி கூந்தலை குடிக்கலாம், ஆதினாரு நீ ஆகலாங்க. என்ன பண்ணுன்னு வரலையாரு. ஐயா நீ ஒண்ணு வேணா, இருக்கின்ற ஆடைகளை அகற்றிவிட்டு பிறகு தலைவனாக எங்க போன காட்டுக்கு போனோம். காட்டுக்கு போய் என்ன பண்ணணும், 7 விதைகளை ஒன்றாக வெட்டி 21 கட்டு கட்டி நாடு நகரமுள்ள விலகோ 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 வித்துன்னு வர யாரும் வாங்க மாட்டாங்க. 7 காட்டு விறகு ஒன்னா வெட்டி ஒரு சமத்துக்கு ஒரு நாள் நம்மள தூக்குறேன். 7 விதைகளை ஒன்றாக வெட்டி 21 கட்டு கட்டி இந்த நாடு நகரமுள்ள விலகோ 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 வித்துனுவா யாரும் வாங்க மாட்டாங்க. நேரம் சிவனந்தாபுரி போ, சிவனந்தாபுரி சென்று அங்க விட்டாலும் அங்க வாங்க மாட்டாங்க. கோட்ராஜா அரண்மனை மதில் சுவர் இருக்கின்றது அல்லவா, அந்த மதில் சுவர் மீது நாட்டினால் என்னுடைய வாழ்கையினால் அந்த மதில் சுவர்கள் உடையும். அப்படி உடைந்தவுடனே கோட்ராஜாவிட போய் மந்திரிகள் சொல்லுவாங்க, சாமி யாரோ விறகு சாத்தி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு கோட்ராஜா கோபம் வரும். சண்டைக்கு வந்தாலும் சண்டை போட தெரியாத மாதிரி 18 கோடி சேனையில முதல்ல யார் முதலாளி சண்டை போதுன்னு நம்மால் தான் பீமசேன. அப்பேற்பட்ட பலம் இருந்தாலும் அதற்கான ஒரு நேரம் வரும். சண்டை போட தெரியாத மாதிரி அவரே அகல சொல்லும் என்று பாதாள சரி போடுவார். அப்படி பாதாள சரிகளை போட்டாலும் அமைதியாக சண்டை போடக்கூடாது. சரி மாமா அப்படியே செய்யுங்கிறாரு. உடனே அர்ஜுனனை கூப்பிட்டார். ஓய் அர்ஜுனான் மாமா சொல்லியாரு. ஐயா அவனா விறகு தலைவனாக சென்று அப்படி விறகு பற்றி யாரும் வாங்காத நேரத்திலே மதில் சுவர் மீது நாட்டினா அவன் சிறையில போடுவான். அவனை போய் மீட்டு கூட்டு வந்தோம், கொஞ்சம் ஆயுதங்களே எட்டாடணும். அதனால என்ன பண்ணணும், அறியாத வயது 16 வயது இளம்பெண்ணாக நீயும், 60 வயது கிழமையாக நானும், 16 வயது இளம்பெண்ணாக விஜயாமால் என்ற ரூபத்திலும், 60 வயது கிழமையாக நான் தாக்கெழுவி என்ற ரூபத்திலும் சென்று அப்படி சென்று அங்க போயிட்டு இந்த மாதிரி ஐதையே போன கூப்பிட்டு கேட்பாங்க. வீதிகள் போகிற ஆடினார். ஆறிலே வீரர்கள் நட்புண பெருமாள் ஏற்கனவே 32 லட்சம் பெண்ணிடம் போட்ட சொல்லணும். அழகின அழகு பெண் முகத்தையே பார்க்க அந்த கோட்ராஜா அன்றோ ஆனது பெண்ணாலான கோட்டை. அதே மாதிரி ஒரு பெண் போனா அந்த கோட்டையை அழிக்க முடியும். அப்படி என்று பகவான் எண்ணத்தோடு சென்றார்.